ஸோ ஒரு நிலையாளவையாளர் வந்து சிங்களவனாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம். இருக்கிற தானே ராசு அளக்க போகிறாங்க. இவங்க போராடினாங்க முதல்ல தமிழாக்கள் தான் அளக்க வேணும். அதையும் ஏற்றுக்கொண்டு தமிழ் நிலையாளவையாளரும் கொண்டு வந்தாங்க. பேருந்து சொன்னாங்க GADS, அதுக்கு பிறகு பவானந்த ராஜா எல்லாருமா சேர்ந்து ஒரு கடிதத்தில் கீழே சைன் பண்ணி தருவோம், ஒரு லெட்டர் ஹெட்லேருந்து. ஸோ ஆட்ட லெட்டரில் சைன் பண்ணுறது பாராளுமன்ற உறுப்பினர் போய் டிஎஸ் இதில் சைன் பண்ணிடலாது, டிஎஸ் லெட்டரில் போய் GA சைன் பண்ணிடலாது. அவங்க சொன்னால் வெள்ளை பேப்பரில் எழுதி தரோம், இது உங்களுக்கு தேவையான விதத்தில் எழுதி தர மாட்டேன். அன்றைக்கே குழப்பிடும், இப்போ குழம்பி தான் இருக்குது. சைக்கிள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இதை பொறுத்த வரைக்கும் பிச்சைக்காரண்ட புண் மாதிரி. உங்களுக்கு விருப்பமாக அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுக்கு, உங்களுக்கு விருப்பமாக இந்த பிரச்சனை இழுத்துட்டு போகிறதுக்கு. நீங்கள் கொழும்புல வாழ்ற தமிழர் ஒரு நாளுமே ஒரு பௌத்த இதுக்கு போனதே இல்லையா? போயிருக்கலாம். உங்களுக்கு ஃபீல் ஆகுது அது உடைக்கணும் இல்லை? எல்லா மத வழிபாடு அங்கதான் பிரச்சனை இருக்கு. நாங்கள் அங்க கட்ட விட்டதே போல 2017 கட்டேக்க சைக்கிள் அப்பவும் கஜேந்திரன் அப்பவும் எம்பி, கட்டக்கழுத்தன் கஜேந்திரன் அப்பவும் எம்பி, ஸ்ரீதரன் அப்பவும் எம்பி. அப்ப எங்கடா போனீங்கள்? அப்ப எங்க போனீங்க? ஆரம்பத்திலே இல்லாம இப்ப கொடிய தூக்கி அப்பதானடா நீங்கள் ரணில் விக்ரமசிங்க 1000 விகாரைகள் திட்டம் கொண்டு வரைக்கும் நீங்க நல்லாட்சி சப்போர்ட் பண்ணாக்கள். தமிழரையே கொண்டு வலித்த சரத் பொன்சோவாக ஓட் போட சொல்லி சொன்ன தமிழரசு கட்சி தெளிவா விளங்குதா? தமிழ் உங்களுக்கு தமிழரையே கொண்டொழித்த படத்தளபதி சரத் பொன்சோ ஆகிய வாக்கு போட்டாக்களும் நாங்கள். ஸோ நாங்கள் தான் உலகத்திலேயே அதிமுகூடிய புத்திசாலிகளாக இருக்க வேணும். ஸோ இதே மக்களை ஏமாற்றுறது ஈஸியா கஷ்டமா? அந்த வியார உட என்று இந்த சைக்கிள் கட்சி தான் சாகம் வரைக்கும், கேன்சர் வந்து சாகம் வரைக்கும் கயந்திரகுமார் அந்த வியாரே உடன்னு குளறி கொண்டு தான் இருக்க போறார். அது இருக்க போறான் என்று சொல்ல ஆசை என்றால் அந்த ஒரு வெளியே பெண் ஒரு பிரச்சனையை முடிக்க வேண்டாமா? கண்டிப்பா. சரி, இண்டோ ஸ்டேடியம் வந்தது ஸ்ரீலங்கா இதுல யாழ்ப்பாணத்துக்கு என்ன செஞ்சீங்க ராசா? அதை நான் ஃபர்ஸ்டா இண்டோர்ல விளையாடினது பேராதனை இல்லை, நான் வந்து விளையாடினது சுகதாசவில். இப்போ என்ன நான் பேராதனை கேம்பஸ் கிடைச்சபடியா போய் விளையாடினேன்.